காலபுருஷ சக்கரத்தில் 9வது ராசியாக வலம் வரக்கூடிய தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தனுசு ராசிக்காரங்க குருவை அதிபதியாக கொண்டவங்க. உங்களினுடைய அதிபதியோட பலம் என்ன தெரியுமா? இவர் ஒருத்தர் நமக்கு சாதகமாக இருந்தால் போதுங்க, மற்ற 8 கிரகங்களுமே எந்த அளவுக்கு நமக்கு தொல்லைகள் கொடுத்தாலுமே சரி, எந்த அளவுக்கு மோசமான நிலையில் உட்காந்துட்டு நம்மளை பாடாப்படுத்தினாலும் சரி, இவர் ஒருத்தருடைய பார்வை இருந்துட்டா போதும் நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது உண்மைங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பணத்திற்கும் இவர் தான், புத்திக்கும் இவர் தான். பணம் இருந்தாலே முட்டாள் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்துட முடியுங்க. அதே மாதிரி புத்தி இருந்தால் போதும் அந்த பணத்தை ஈஸியாக சம்பாதிச்சிட முடியுங்க. இது ரெண்டையுமே தரக்கூடிய குருவுடைய பார்வை நமக்கு இருந்துட்டா போதும் ஏகபோக வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துட்டு போயிடலாம். இவர் குருவை அதிபதியாக வச்சிருக்காரு. தனுசு ராசிக்காரர்கள் நல்லா இருக்கீங்களா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுமா. ஏதோ போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை. வெளியில் சொன்னால் வெக்கக்கேடு, யாருக்குமே தெரியாமல் அப்படியே கொஞ்சம் பவுசாக காட்டிக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிறதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா, நாங்கள் அப்படியே இருந்து பழகிட்டோம். யார்கிட்டையுமே கீழ்ப்பணியாமல், யார்கிட்டையுமே போய் வேணும்னு நிற்காம அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு இருக்கோம். இதுதான் தனுசு ராசி இப்போ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிலைமை. இது மாறுமா? ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கதாமா செய்யுது. என்னதான் நாங்கள் எல்லாத்தையுமே தெய்வத்துக்கிட்ட எதிர்பார்க்கலனாலும் எங்களுக்கும் ஒரு ஆசை பாசங்கள் இருக்கதா செய்யுது. ஏதாவது கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்தா போதும், அதில் பூந்து எப்படியாவது ஒன்று மேலே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எதிர்பார்ப்போட தெய்வத்துக்கிட்ட கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். அது என்னைக்கு நிறைவேறுமோ தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கவலைப்படாதீங்க, அதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட எங்களினுடைய இந்த பதிவு உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அது என்ன அப்படின்னா, சனீஸ்வர பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு மாற போகிறாருங்க. அடுத்த 138 நாட்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது. சரிங்களா? சில அதிர்ஷ்டங்களும் கிடைக்க போகுதுங்க. சில நேரங்களில் அதிர்ஷ்டத்தோடு கூடிய சோதனைகளும் வரப்போகுதுங்க. அதை எப்படி நீங்கள் கையாளுறீங்களோ அதை பொறுத்து தாங்க உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக மாறும். உங்களினுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அது என்ன அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்களா? இப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனால் நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சில உறவுகள் நினைக்கதாங்க செய்யுது. அந்த மாதிரி ஆட்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? எக்காரணத்திலும் கூட தலையை மட்டும் இவங்கள்ட்ட குனிஞ்சிடவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். இப்படி தனுசு ராசிக்கு நீங்கள் எப்படி உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தாங்க சனீஸ்வர பகவானும் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. எங்களுக்கு என்னதான் ஜோதிடம் தெரியலனாலும் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு மட்டும்தானமா தருவாரு இப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. ஆனா இது வரைக்கும் இவரை பொறுத்த வரைக்கும் நல்லது செஞ்சியா உனக்கு எந்த ஒரு பாதிப்புமே கொடுக்காம ஒதுங்கி நிற்பாரு. கெட்டது சரியா தலை மேல விழும். அப்படி இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சோதனைகளை தந்துட்டு இருந்த சனீஸ்வர பகவான் இப்போ உங்களுக்கு சில வாய்ப்புகளை கொடுக்குறாரு. கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. அது எந்த மாதிரி வாய்ப்புகள் அப்படின்னா, நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இதை பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுவாங்க. சில சமயங்கள் பின்னோக்கி நகரக்கூடாது, பின்னோக்கி நகரக்கூடியது வக்ரகதியாகவும் மாறுவாங்க. இப்படி போகும்போது இப்படியும் போகுங்க. அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி இப்படி ஒரு சுத்து அப்படி ஒரு சுத்துங்கிற மாதிரி இவங்களினுடைய பயிற்சி காலத்தில் சில மாற்றங்களை கொடுப்பாரு. அதாவது உதாரணத்துக்கு சொன்னால், ஒரு கிரகத்தோட பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ராசிக்கு பாதிப்பு கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுவே இந்த சனி பயிற்சியோட காலத்தில் உங்களுக்கு அது ஒரு அதிர்ஷ்டமாக இருக்குங்க. புரியுதுங்களா? யார் யாருக்கெல்லாம் அந்த சனீஸ்வர பகவான் பயிற்சி காலத்தில் பாதிப்பு கொடுத்தாரோ அவங்களுக்கு இந்த காலத்தில் ராஜ வாழ்க்கை, அதாவது ராஜாதி ராஜ வாழ்க்கை, மகா பொற்காலத்தையும் கொடுப்பாருங்க. இதனால் தனுசு ராசிக்கு சுப பலன்கள் கிடைக்கும், அதிர்ஷ்டம் நிலைக்கும், நிதி ரீதியாக வணிக ரீதியாக
வாழ்க்கை ரீதியாக தொழில் ரீதியாக தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி நல்லதுங்க. ஒரு உயர்வை பார்க்க போகிறீங்க. இதோட நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் போனால் கூட சரி, அதிலிருந்து பண வரவு கிடைக்கும். நிதிநிலை ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குங்க. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் என்னால் இந்த வேலையை செய்யவே முடியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த வேலை இப்போ செய்ய முடியுங்க. உங்களால் நல்ல செய்திகள் கிடைக்க போகுது. எல்லாத்துக்கும் மேலே அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு ஆளும் கட்சிக்கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும். புரியுதுங்களா? வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் நீங்கள் உருவாக்கிக்க போகிறீங்க. இது உத்தியோக பணியில் இருந்தால் உயர் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும். கல்வியில் வெற்றி கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே சாதகமான பலன்களாக கிடைக்குங்க. மரியாதை அதிகமாகும். வியாபாரத்தில் கூட்டு முயற்சிகள், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகும். உங்களை ஒழிக்கணும் அப்படின்னு நினச்ச எதிரிகள் எல்லாமே உங்களை ஒன்றும் பண்ண முடியாமல் ஒதுங்கி ஓடிடுவாங்க. போட்டியில் இருந்தால் கூட சரிங்க, உங்ககிட்ட போட்டி போட முடியாமல் வெளியே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு சனி பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை கொடுக்க போகுது. அதை பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களினுடைய கெட்டிக்காரித்தனம் இருக்குதுங்க. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுதுங்க. எடுத்த காரியங்களை சாதிச்சு காட்டுவீங்க. இல்லத்தில் திருமணம், குழந்தை பிறப்பு, இது போன்ற சுப காரியங்கள் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே சிரமமே இல்லாமல் கைக்கு சேரும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. வருமானம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும். தேக ஆரோக்கியம் சீராகும். சமுதாயத்தில் பெரிய நட்பு கிடைக்குங்க. வெளிநாட்டில் இருந்த உங்களுக்கு நல்ல செய்திகள் வரப்போகுது. இதோட உங்களினுடைய சுயமுயற்சிகள் அடிப்படையில் செய்ய முடியாத காரியங்களை கூட செஞ்சு முடிப்பீங்க. உடன்பிறப்புகளுமே உங்களுக்கு நன்மையை மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்திலையும் விவேகத்தோடையும் செயல்பட போகிறீங்க. உங்களினுடைய கருத்துக்களுக்கு அனைவருமே மதிப்பு கொடுப்பாங்க, ஏற்றுக்குவாங்க. உங்கள் மேலே சுமத்தப்பட்ட வீண் பழிகள் விலகுங்க. கோர்ட்டு கேஸு வழக்குகள் ஏதாவது உங்கள் மேலே இருந்துச்சுன்னா கூட நீங்கள் குற்றம் செய்யாதவங்க அப்படின்னு நிரூபிக்கப்படுவீங்க. அந்த அளவுக்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புத்தி தெளிவோட சில சந்தர்ப்பங்களை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. அதே போல் எதிர்பாராத விலகல், ஒரு சில சோதனைகளை கொடுப்பாரு. அதுக்கு நீங்கள் பார்த்து பயப்பட வேணாம். அது எப்படி அணுகணுமோ அந்த மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டால் போதுங்க. தினக்கூலி செய்கிறவங்களுக்கு கூட வருமானம் பெருகுங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. மற்றவங்க தலைமை தாங்கி வழி நடத்தக்கூடிய அளவுக்கு உயர்வை பார்க்க போறீங்க. கல்வியெல்லாம் சாதனை புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தில் அமைதி இருக்கும். செல்வத்தோடையும் செல்வாக்கோடையும் உயர்ந்த இடத்தை நோக்கி பயணம் பண்ண போறீங்க. தன்னம்பிக்கை உயர்ந்து பேச்சில் வசீகரம் இருக்கும். நடையில கம்பீரம் இருக்கும். உங்களினுடைய செயல்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு செய்ய போறீங்க. உத்தியோக பணிகளில் இருக்கீங்களா? மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. பதவி உயர்வு பெறுறதுக்கான தகுதிகளை வளர்த்துக்குவீங்க. பணவரவு நல்லா இருக்குங்க. கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரிகள் மற்றும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் இருக்குங்க. இதோட கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கூட்டாளிகளை அரவணைச்சு சில காரியங்களை செய்யும் போது வெற்றி நிச்சயங்க. அதே மாதிரி புதிய சந்தைகளை நாடி நீங்கள் போகும்போது அந்த சந்தை நிலவரத்தை தெரிஞ்சு வெளியே நிர்ணயம் பண்ணுங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேடிய புதிய பதவிகள் உங்களை சேரும். காரியங்களில் தடை விலகுதுங்க. சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்களில் செயல்பட போறீங்க. அப்படி போகும்போது தொண்டர்கள் அரவணைச்சு அதை செஞ்சு பாருங்க. ஏகபோக ஆதரவை பெறுவீங்க. மறைமுக எதிர்ப்புகள் கூட விலகி போகுங்க. கலைத்துறையில் இருக்கவங்க புதிய ஒப்பந்தம் பெறதுக்கு தீவிர முயற்சிகள் மேற்கொள்வீங்க. கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படாத வகையில் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும். வாய்ப்புகள் கிடைக்கும். திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குதுங்க. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தரக்கூடிய சில வாய்ப்புகள் இப்போ இன்னும் ஒரு சில விஷயங்கள், குறிப்பாக நிறைய விஷயங்கள்ல நடக்க போகுதுங்க. இது என்னன்னா, அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்தாலுமே சின்ன சின்ன வேலையை கூட அலைஞ்சு முடிக்கக்கூடிய நிலையில் இருந்த உங்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் இருந்திருக்குங்க. தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் இருந்திருக்குங்க. எதை செஞ்சாலுமே ஒரு மாதிரி சமாளிக்க முடியாத ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அது எல்லாமே
அப்படியே இருக்கவங்க உள்வாங்க முடியாதுங்க. அது முன்னாடி சொன்னேன் இல்லையா, யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாமே இப்போ பக்குவப்பட போகிறீங்க, பலன்களை அனுபவிக்க போகிறீங்க. அந்த வகையில் தான் உங்களுக்கு தடை தாமதங்கள் இல்லாமல் நினச்ச காரியங்கள் கைகூடி வருங்க. ரெண்டாவது விஷயம், குடும்பத்தில் உங்களினுடைய மனைவியுடைய கை ஓங்கும், உங்கள் கணவரினுடைய கை ஓங்கும். சொந்த ஊரை விட்டு வெளியில் போனவங்க எல்லாருமே இப்போ வாழ்க்கையில் நல்லா இருக்க தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நீங்கள் இந்த தனுசு ராசி பலன் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போதான் நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தாங்க இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. தனுசு ராசியோட கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்களா? தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவான் வக்ர நிலையிலையும் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் செவ்வாயும் இருக்காங்க. கலத்திரஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையில இருக்காருங்க. அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்துல கேது பகவானும் இருக்காங்க. தனுசு ராசியில பிறந்த அன்பர்களே, கால சக்கரத்தோட மகா சுழற்சியில இப்ப நடந்து முடிஞ்ச இந்த சனிப்பெயர்வு காரணமா உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல ஒரு புதிய பாடத்தையும் பொறுமையையும் கற்று தந்திருக்குங்க. ஒரு கால மாற்றத்தின் தொடக்கமா அது உங்களுக்கு இருந்திருக்கும். அன்னைக்கு நிகழ்ந்த அந்த மகா சனி பயிற்சிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு பெண்ணால ஏற்பட போறிய மிகப்பெரிய திருப்புமுனையை பற்றி தாங்க இந்த பதிவுல நம்ம ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போறோம். இப்போ இந்த தகவல் நீங்க தற்செயலா பார்க்கலங்க. இது இறைவனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்தி அப்படின்னு வச்சுக்கலாங்க. உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கிற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டமா இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்ச 7.5 சனியோட பிடியிலிருந்து விடுபட்டு சில காலம் இப்பதான் நிம்மதியா இருந்த நிலையில இப்போ அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற புதிய கட்டத்துக்குள்ள நுழையிறீங்க. உங்க உள்ளுக்குள்ள எத்தனை சவால்களை சுமக்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியங்க. நான் யாருக்குமே தீங்கி நினைக்கலையே, இருந்தாலும் என் குடும்பத்திலையும் ஆரோக்கியத்திலையும் ஏன் இத்தனை குழப்பங்கள் அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல பல முறை எழுந்திருக்குங்க. இப்போ அந்த கேள்விக்கான விடையும் தீர்வும் கிடைக்க போகுதுங்க. ஒரு பக்குவமான காலம் வந்துருச்சுங்க. இந்த உரையாடலை தொடங்குறதுக்கு முன்னாடி மனசார முருகப்பெருமான முருகப்பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களினுடைய வாழ்வு மேம்பட அப்பன் கண்டிப்பா உங்களுக்கு அன்பும் ஆதரவும் கொடுப்பாருங்க. தனுசு ராசிக்காரர்களினுடைய கர்ம சக்கரம் இப்போ ஒரு மிக முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்குதுங்க. இப்போ நடந்து முடிஞ்ச வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடமான மேச ராசியிலிருந்து 4ஆம் இடமான மீன ராசிக்கு பின்னோக்கி இடம்பெயர்றாருங்க. நவ கிரகங்களினுடைய நீதிமானான சனி பகவான் தனுசு ராசிக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனியா திகழ போறாருங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம் மற்றும் வாகன ஸ்தானம் ஆகுங்க. இந்த இடத்துல சனி பகவான் அமரும் போது அலைச்சல்கள் அதிகரிப்பதும் தாயாரோட உடல்நிலையில கவனம் தேவைப்படுவதும் இயல்பான ஒன்றுங்க. இந்த மாற்றத்தின் தொடக்கமா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வரப்போகுதுங்க. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்க மனசை பிளக்கிறது போலவோ அல்லது கண்ணீரை வரவழைப்பது போலவோ இருக்கலாங்க. ஆனா அந்த வழிதான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து போற ஒரு மருந்தா அமைய போகுதுங்க. அந்த பெண் உங்க குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரா இருக்கலாம் அல்லது உங்க தாயோட வழியில வந்த ஒரு உறவினர்களா இருக்கலாங்க. அவர் சொல்ற அந்த ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையோட திசையை மாற்றி உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை தரப்போகுதுங்க. கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏன் இத்தனை போராட்டங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்க முதல்ல ஆழமா புரிஞ்சுக்கணுங்க.
சொல்லுவாங்க. தனுசு ராசிக்காரர்கள் குருவோட ஆதிக்கம் பெற்றவர்கள், எப்பவுமே தர்மத்தின் பக்கம் நிக்கிறவங்க. ஆனா அர்த்தாஷ்டம சனி காலத்துல உங்க நேர்மை சில இடத்துல சோதிக்கப்படலாம். நீங்க ஒருத்தருக்கு உயிரை கொடுத்து உதவி பண்ணியிருப்பீங்க, ஆனா அதே நபர் உங்களை ஒரு ஏமாளியா பார்ப்பாங்க. இது உங்களோட பலவீனம் கிடையாதுங்க, இது சனி பகவான் உங்க குடும்ப பிணைப்பை செதுக்க வச்ச ஒரு கர்ம பரீட்சை. இப்போ தனுசு ராசிக்காரர்களோட ஜாதகத்துல 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு மற்றும் சொத்துக்களை குறிக்க போகுதுங்க. இது உங்களுக்கு புதிய வீடோ அல்லது வாகனமோ வாங்கும் யோகத்தை தரும் அப்படின்னாலும் அதுல பல இழுபறிகளையும் அலைச்சல்களையும் கொடுக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு புதிய அடித்தளம் தொடங்குது. இப்போ அந்த அர்த்தாஷ்டம சனியோட தொடக்க காலம் அப்படிங்கிறதால இந்த நடந்து முடிஞ்ச சனி பகவானினுடைய மாறுதல் உங்க மன அமைதியை சற்று பாதிக்கப்படலாம். யாரு உங்க உண்மையான நலம் விரும்பி அப்படின்னு நினைக்க வைக்கும், யார்கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கணும் அப்படிங்கிற ஞானம் உங்களுக்குள்ள பிறக்குங்க. அர்த்தாஷ்டம சனியோட காலம் நீங்க எதை செஞ்சாலுமே அதுல காலதாமதம் ஏற்படலாம். ஆனா அந்த தாமதமே உங்களுக்கு ஒரு பெரிய விபத்துகளிலிருந்து பாதுகாப்பா அமைய போகுதுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க மனசுல ஒரு வேதனை இருக்கும். இதுவரைக்கும் உங்களை பாராட்டியவங்க இப்போ உங்களோட குறைகளை தேடி பிடிக்க தொடங்குவாங்க. இந்த மாற்றம் உங்களை வசிக்கும் சூழல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுதுங்க. தேவையற்ற இடமாற்றங்கள் அல்லது வீடு மாற்றங்கள் வரலாங்க. உங்க உதவி தேவைப்பட்ட போது உங்களை சூழ்ந்து நின்னவங்க எல்லாருமே இப்போ உங்க வேலை பழுவை பார்த்து உங்களை விட்டு விலகி நிற்பாங்க. இது உங்களுக்கு ஒரு வழியா தெரிஞ்சாலுமே உண்மையிலேயே தேவையற்ற பொறுப்புகளை இறைவன் உங்க வாழ்க்கையிலிருந்து அகற்ற ஒரு செயல்முறையா நீங்க இதை பார்க்கணும். இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியா இருப்பாங்க. அவங்க சொல்ற ஒரு மறைமுகமான தகவல் உங்க சொத்து சம்பந்தமான சிக்கல்களிலிருந்து உங்களை காக்க போகுதுங்க. கண்டிப்பா அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களினுடைய வாழ்க்கை ஒரு புதிய கட்டத்தை நோக்கி நகரப்போகுது. ஜோதிட ரீதியா பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசியோட ஜாதகத்துல குரு உங்க ராசிநாதனா இருக்காரு. 4ஆம் இடமான மீன ராசி அப்படிங்கிறது குருவோட சொந்த வீடுங்க. சனி பகவான் உங்க ராசிநாதனோட வீட்டுல அமர்றதுனால மற்ற ராசிகளை விட உங்களுக்கு பாதிப்பு குறைவாகவே இருக்க போகுதுங்க. குறிப்பா காதல்ல இருக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சோதனையான காலகட்டம். அர்த்தாஷ்டம சனி காலத்துல காதல்ல தேவையற்ற சந்தேகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குதுங்க. உங்க அன்பு உண்மையானது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லைங்க. ஆனா குடும்ப சூழல் காரணமா உங்க காதலை வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்படலாம். காதல் விஷயத்துல ஒரு பெண் மூலமா ஒரு குறுக்கீடு உங்களுக்கு உண்டாகும். அந்த நேரத்துல நீங்க கோபப்பட்டு பேசுனீங்க அப்படின்னா உங்க உறவுல விரிசல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. திருமணத்திற்கு முயற்சி செய்யறவங்களுக்கு தாயாரோட சம்மதம் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படலாம். திருமண வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த அமைதி சற்று குறையலாங்க. அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது வீட்டுல இருக்கிற பெரியவர்களோட கருத்து வேறுபாடுகளை உருவாக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே 3வது நபரோட பேச்சை கேட்டு நீங்க சண்டை போடாதீங்க. இப்போ இந்த வாக்குல உங்க மனைவியோட ஆரோக்கியத்துல தாயாரோட ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க. அந்த நேரத்துல நீங்க ஒரு பொறுப்பான நபரா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட குடும்பம் சிதையாமல் இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் இப்போ எந்த ஒரு பெரிய முடிவையும் அவசரமா எடுக்க கூடாதுங்க. அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறதால வேலையில அதிகப்படியான பளு உங்களுக்கு இருக்க போகுது. புதிய தொழில்களை தொடங்கும் போது அனுபவம் உள்ளவர்களோட ஆலோசனைகளை பெறுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல புதிய சவால்கள் உங்களை தேடி வரப்போகுது. அது உங்க மேலதிகாரிகளோட மோதலை உருவாக்கலாங்க. ஆனா நீங்க மௌனம் காத்தா உங்க வேலைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. பொருளாதார ரீதியா சில நெருக்கடிகளை நீங்க சந்திக்க நேரிடுங்க. வீடு பழுது பார்க்கறது அல்லது வாகன பராமரிப்பு செலவுகள் உங்களுக்கு அதிகமாகும். அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது கையில
அதாவது கையில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்த்தாத கையில் இருக்கிற பணத்தை வீடு நிலம் இதில் முடக்க வைக்குங்க. அதனால பணத்தை செலவழிக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. யாருக்கும் கடன் கொடுக்கறதையோ அல்லது உங்கள் பேரில் மற்றவங்களுக்கு பணம் வாங்கி தர்றதையோ நீங்கள் முழுசாக வந்து தவிர்க்கணும். உங்கள் வாழ்க்கையில் மறைஞ்சிருந்த பல குழப்பங்களை இறைவன் வந்து இப்போ வெளிச்சத்திற்கு கொண்டு வர போகிறாருங்க. நெருக்கமானவர்களே உங்களோட நிலத்தை பறிக்கவோ அல்லது உங்கள் கௌரவத்தை சிதைக்கவோ முயல்வாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தந்தாலுமே ஒரு விதத்தில் அது உங்களுக்கு நல்லதுங்க. இனி உங்கள் சொத்து ஆவணங்களை ரொம்ப பத்திரமா நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் நிலவி வந்த நிம்மதியற்ற சூழலை சரி செய்ய நீங்கள் ஒரு படி இறங்கி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தாயாரோட உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உங்களோட மார்பு மற்றும் நுரையீரல் சம்பந்தமான உபாதைகள் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும். வண்டி வாகனங்களில்